அனைவருக்கும் வணக்கம். ஜியோடமி ஐஏஎஸ் அகாடமி. ஜியோகிரஃபியில் இந்தியன் வெஜிடேஷன், காடுகளின் பரவல், இதை வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ காடுகள் பரவல் அப்படிங்கிறப்ப காடுகளை டிட்டர்மைன் பண்ணுற மெயின் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் தான். அப்போ இந்த ரெயின்ஃபால் மேப்பையும் ஃபாரஸ்டோடைய மேப்பையும் ஈஸியாக லிங்க் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு இது மறக்கவே மறக்காது. அது எப்படி அப்படிங்கிறத இங்கே எளிமையாக நம்ம பார்க்கலாம். இப்போ காடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகையான காடுகள்லாம் நம்மகிட்ட இருக்குது? பசுமை மாறா காடுகள் ஃபர்ஸ்ட். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலுக்கு மேலே இருக்கிற ரீஜியன்ஸில் இருக்கும். மாய்ஸ்ட் டெசிடிவஸ், ஈரப்பத இலையுதிர் காடுகள், இது 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜியன்ஸில் இருக்கும். வறண்ட இலையுதிர் காடுகள் ட்ரை டெசிடிவஸ் ஃபாரஸ்ட் 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரீஜியன்ஸில் இருக்கும். அடுத்து டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல முட்புதர் காடுகள் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர், அதுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கிற ரீஜியன்ஸில் இது இருக்கும். அடுத்து அலையாத்தி காடுகள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், கோஸ்டல் ரீஜியன்ஸ், கடற்கரை பக்கங்களில் இருக்குது. ஓகே, இதை நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த 2 மேப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 மேப்பில் ஒன்று ரெயின்ஃபால் மேப், இன்னொன்று ஃபாரஸ்டோடைய மேப்பு. இப்போ நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனில் நமக்கு தெரியும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியன்ஸ் ஃபுல்லாக ரொம்ப ஹெவியாக ரெயின்ஃபால் இருக்கும். நான் அந்த மேப்பில் இப்போ ட்ரா பண்ணுறேன். அதுவாக லட்சத்தீவு ரீஜியன். ஸோ இந்த 2 ரீஜியனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜியன். நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் உள்ள ரீஜியன்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய வடகிழக்கு மாகாணங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இதுவும் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜியன் இன்க்ளூடிங் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டு. ஸோ இது அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கிற ரீஜியன்ஸ். ஓகே, அப்போது இந்த 2 ரீஜனும் என்ன இருக்கும்? எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கும். அப்போ இந்த 2 ரீஜன்லையும் நம்ம என்ன போட்டுடலாம்? அதே மாதிரி இங்கே ட்ராப் பண்ணோம் அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இங்கே ட்ராப் பண்ணிடலாம். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் லட்சத்தீவும் சேர்த்து. ஓகே, அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் வடகிழக்கு மாகாணங்கள், இங்கேயும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ், இங்கேயும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அப்போ இந்த மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரீஜன்ஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ரெயின்ஃபால் ஏன் இந்தந்த இடங்கள்ல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தனி கான்செப்டாக பார்க்கலாம். ஜஸ்ட் நமக்கு ரெயின்ஃபால் மான்சூனை வச்சு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸோடைய ஈஸ்டர்ன் சைடு வர வர மழை நமக்கு குறைஞ்சிரும். வெஸ்டர்ன் சைடு கேரளா கர்நாடகா அந்த ரீஜனில் அதிகமாக மழை இருக்கும். ஈஸ்டர்ன் சைடு தமிழ்நாடு வர்றப்போ மழை, அதை ஒட்டின பகுதியில் மழை கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ அந்த ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா 100 to 200 சென்டிமீட்டருக்குள்ளே ரெயின்ஃபால் இருக்கும், ஆனுவல் ரெயின்ஃபால். ஓகே, அதே மாதிரி நமக்கு ஈஸ்டர்ன் கோஸ்ட், நம்மளுடைய தமிழ்நாடு ஆந்திரா கோரமண்டல் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனில் மட்டும்தான் ரெயின்ஃபால் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக அக்டோபர் நவம்பர் இந்த டிசம்பர் இந்த பீரியடில் தான் ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ அந்த ரீஜனும் பார்த்தீங்கன்னா 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலில் வருது. ஓகே, அண்ட் நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்த் ஈஸ்டில் ஹெவி ரெயின் கொடுத்த சவுத் வெஸ்ட் மான்சூன் திரும்பி இந்த பக்கம் போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாய்ச்சர் ஈரப்பதம் குறைஞ்சி பீகார், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா இப்படி போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இந்த ரீஜியன்ஸுமே ஒரு மிட் நார்த் இந்தியா வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா இதுவும் 100 to 200 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால் இருக்கிற பகுதிகள். ஓகே, அப்போது இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம என்ன போட்டுடலாம்? ஏற்கனவே பார்த்த மாதிரி, போன மேப்பில் பார்த்த மாதிரி இந்த ரீஜியன்ஸில் மாய்ஸ்ட் டெசிடிவஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறதா போட்டுடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் மாய்ஸ்ட் டெசிடிவஸ் ஃபாரஸ்ட். ஓகே, அண்ட் இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் சில இடங்களில் வந்து இந்த மாய்ஸ்ட் டெசிடிவஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக, அந்த 200 கிட்ட பெய்கிற இடங்களில் வந்து செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, தென் அடுத்து இந்த சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் இந்தியாவில் சவுத் வெஸ்ட் மான்சூனில் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வர வர ரெயின்ஃபால் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதேமாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூனில் நம்ம தமிழ்நாடு கோஸ்ட்லேருந்து உள்ளே போக போக ரெயின்ஃபால் குறைஞ்சிட்டே வரும். அப்போ இந்த சென்ட்ரல் பார்ட்டில் வந்து ஓவராலாக 2 மான்சூன்லையுமே ரெயின்ஃபால் கம்மியாயிருது. அப்போ இங்கே வந்து ஸ்கேண்டி ரெயின்ஃபால், ரொம்ப கம்மியான ரெயின்ஃபாலாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஸ்டர்ன் பார்ட் குஜராத், ராஜஸ்தான் இந்த ரீஜியன்ஸ்லையும் இந்த டாட்டாக வச்சு காமிக்கிறேன் இந்த மேப்பில், இங்கேயும் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலாக மாறிடும். ஓகே, ஸோ இதுவும் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலாக மாறுது. ஓகே, அதே மாதிரி நமக்கு காஷ்மீர், ஹிமாலயன் நார்தர்ன் ரீஜியன்ஸ், இங்கேயும் லெஸ் தென் 50 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால். இங்கே வந்து ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் வந்து லெஸ் தென் 50 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ அந்த ரீஜன்ஸ்லாம் என்ன போட்டலாம்? லெஸ் தென் 50 சென்டிமீட்டரில் என்ன வகையான காடுகள்? ஃபுல்லாக ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். ஓகே, ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். இந்த சென்ட்ரல் பெனின்சுலர் இந்தியா இந்த பார்ட்டும் ட்ராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே போட்டலாம் முட்புதர் காடுகள். ஓகே,
இந்த காஷ்மீரில் வந்து முற்புதர் காடுகள் கிடையாது, அங்கே மவுண்டெயின் ஃபாரஸ்ட் வந்துடும், மலைக்காடுகள். ஓகே, ஸோ இந்த காஷ்மீர் ஹிமாலயன் ரீஜியன் அண்ட் அருணாச்சல் இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸ் இதெல்லாம் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் ரீஜியன்ஸ், மலைக்காடுகள் நம்ம சொல்கிறது. ஓகே, மவுண்டெயின் ஃபாரஸ்ட், மலைக்காடுகள். ஓகே, இப்போ மிச்சம் இருக்கிற இந்த நடுவில் இருக்க பகுதிகள்லாம் பாருங்கள், இப்போ 100 to 200, மோர் தென் 200, 100 to 200, அடுத்து நடுவில் லெஸ் தென் 50. அப்போ இங்கேருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் மோர் தென் 200, நார்த் இந்தியாவில் 100 to 200, இன்னும் கொஞ்சம் வெஸ்ட்டு மத்திய பிரதேசோடைய வெஸ்ட்டு இந்த சைட்லாம் வந்தோம் அப்படின்னா இன்னும் குறைஞ்சிடும். அப்போ அது எந்த ரீஜன் ஆயிரும்? மிச்சம் இருக்கிறது 50 to 100 சென்டிமீட்டர். அப்போ மிச்சம் இருக்க இந்த ரீஜன்ஸ் எல்லாம் 50 to 100. அதே மாதிரி இங்கேயும் இந்த உத்தரகண்ட், ஹிமாச்சல், சதர்ன் காஷ்மீர் இந்த ரீஜன்ஸும் 50 to 100. அப்போது அந்த ரீஜன்ஸ் எல்லாம் என்ன போட்டுடலாம்? ட்ரை டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், வறண்ட இலையுதிர் காடுகள், இந்த பகுதிகள் எல்லாம். ஓகே, சரி. அப்போ ரொம்ப சிம்பிளாக இப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 வகையான காடுகள் இருக்கும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் இருக்குது, மாய்ஸ்ட் டெசிடுவஸும் இங்கே இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. சரி, இந்த அலையாத்தி காடுகள் பார்க்கல இல்லையா? அலையாத்தி காடுகள் நமக்கு மேஜர் ரிவர் மவுத் ரீஜன்ஸில் இருக்குது. இப்போ கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் மவுத்தில் நமக்கு இந்த நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் சுந்தர்பன் ஃபாரஸ்ட், அதுமாதிரி மகாநதி இங்கே பிட்டர்கனிகா ஃபாரஸ்ட், ஆந்திராவில் கோரிங்கா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், தமிழ்நாட்டில் பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த நாளும் பெரிய பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ரீஜியன்ஸ். சரி, இதில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எல்லா ரீஜன்லையுமே இருக்குது, கடற்கரைகளில் உள்ள எல்லா ரீஜன்ஸ்லையுமே இருக்குது. பட் ரிவர் மவுத் இருக்கிற ரீஜன்ஸில் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஓகே, சரி. ஸோ ரெயின்ஃபால் மேப்பை நீங்கள் தெளிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மோர் தென் 200 எங்கே, 100 to 200 எங்கே, 50 to 100 எங்கே, லெஸ் தென் 50 எங்கே அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா காடுகளையும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் இந்த ரெயின்ஃபால் ஏன் இந்த இடத்துல மோர் தென் 200 இருக்குது, ஏன் அடுத்து 100 to 200 மாறுது, அடுத்து ஏன் 50, நான் ரொம்ப சிம்பிளாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வச்சு. ஸோ இதை டீட்டெயில்டாகவே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு எதுவும் ஜியோகிரஃபியில் வீடியோஸ் கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.